ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பொழிச்சது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வாழை இலையில நம்ம வச்சு செய்யும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 300 கிராம் போல் சிக்கனை நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன்ல இருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் கொஞ்சம் முட்டை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நமக்கு இதுக்கு ஒரு முட்டை தேவைப்படாது, அதனால கொஞ்சமாக முட்டையை அடிச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பொரிக்கும் போது ரொம்ப நொறையா வரும். ஸோ அதனால தான். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ உப்பு இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக கலர் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் போலையாச்சும் நமக்கு ஊற வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சோம் அப்படின்னா அந்த சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ ஊற வச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் எப்பயுமே நல்ல சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இருக்கும்போது நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா தான் அந்த சிக்கன் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் செய்கிறதோட நல்லா ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிச்சு எடுக்கும்போது நல்லா லைட்டாக கொஞ்சம் உதிர்ந்து வர மாதிரி இருக்கும். இருந்தாலுமே நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதோட மேலே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமே அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம பொரிக்கும் போது நல்லா ஈவனாக உங்களுக்கு அந்த சிக்கனும் வெந்திருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இப்போ இதை நம்ம வாழை இலையில் எப்படி வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஸோ வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டையுமே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். ஸோ அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அது வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அந்த கலருமே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்ல ஒரு ஜூஸாக உங்களுக்கு அதிலிருந்து வரும் இல்லையா, சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா எப்பயுமே அந்த காயாக போடுறதோட அந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல வெங்காயம் தக்காளி
நல்லாவே வதங்கிருச்சு. இது வந்து ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல தேவையான அளவுக்கு மசாலா வந்து நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். அடுப்பை நான் சிம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமான மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம சிம் பண்ணி வச்சுக்குவோம். இன்னுமே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி அந்த மசாலா கூட சேர்த்து மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழை இலையில நம்ம வந்து இதை வந்து பொதிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ வாழை இலையை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா அதை லைட்டாக வாட்டிக்கோங்க. அடுப்பில் இந்த மாதிரி வாட்டினீங்க அப்படின்னா தான் அது வந்து ஃபோல்ட் ஆகும். இல்லை அப்படின்னா உடஞ்சி கிழிஞ்சு போயிடும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும், மடிக்கிறதுக்கு வசதியாக வரும் உங்களுக்கு. இப்போ அந்த வாழை இலையில அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அந்த மசாலாவை இதில் வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொரிச்ச சிக்கனை இந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கோங்க. அந்த மசாலா எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எதுவுமே கூட குறைச்சி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது, அதனால பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு சிக்கன் அடுக்குனதுக்கு அப்புறமா மேலேயுமே அந்த வெங்காயம் தக்காளியை மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் இந்த 2 பொடியுமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம பெருசாக போடாமல் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதுவுமே நான் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருந்தாலுமே அதையுமே நீங்கள் சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கருவேப்பிலை சேர்க்கலை, வெறும் கொத்தமல்லி இலை மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம பொரிக்கும் போது அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக அந்த மசாலா எல்லாமே அதில் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து தான் நான் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே மட்டும் ஊற்றி விட்டுருக்கேன். ஊற்றிட்டு இப்போ வந்து இதை நல்லா மடிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அடுப்பில் வந்து வாட்டினதுனால அந்த இலை வந்து நல்லா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு நல்லா ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நூல் இல்லைன்னா ஏதாச்சும் வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. ஏன்னா பிரியாமல் இருக்கணும் இல்லையா, நம்ம வந்து திருப்பி போடும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். ஸோ அதனால ஒரு நூல் எதை வச்சு நல்லா கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தவா எடுத்துக்கோங்க. தவாவில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம், இந்த அளவு ஊற்றினாலே தாராளம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இலையில இருக்கிற சிக்கனை அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு சைடாக நீங்கள் திருப்பி போட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா லைட்டாக திருப்பி போடும்போது மேலேருந்து லைட்டாக அழுத்தி மட்டும் விடுங்க. அது நல்லா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஹீட் போய் அந்த வாழை இலையோடு சேர்த்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். எப்பயுமே ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு, சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த இலையில சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பொழிச்சது அப்படிம்பாங்க. ஃபிஷ் வச்சு செய்வாங்க, இது மீன் வச்சு செய்வாங்க, அதே மாதிரி சிக்கன் வச்சு செய்வாங்க. ஸோ பரோட்டாவில் கூட சொல்லுவாங்கள்ல கிளி பரோட்டா அப்படிம்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி இலையில வச்சு நீங்கள் அந்த ரெசிபி பண்ணும்போது அதோட அந்த இலையோட வாசனையும் சேர்த்து அந்த சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அதோட சேர்ந்து கிடைக்கும் போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதான், வாழை இலை சிக்கன் பொழிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து உங்களுக்கு கமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த
என்ன சொல்றது, மேலே அந்த ஆவி மேலே பறக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புகை வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அந்த வாசனையும் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் வாழை இலை சிக்கன் பொழிச்சது பிடிக்கும், யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.